என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், என் பெயரை சொல்லி இயேசு அழைத்தார். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், தன் திருமுகக்காக இயேசு அழைத்தார். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், என் பெயரை சொல்லி இயேசு அழைத்தார். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், தன் திருமுகக்காக இயேசு அழைத்தார். நான் ஆடிடுவேன், நான் பாடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். நான் ஆடிடுவேன், நான் பாடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். சரணாகதி நான் அடைந்திடுவேன், சரணாகதி நான் அடைந்திடுவேன். சகலமும் அவரிடம் படைத்திடுவேன். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், என் பெயரை சொல்லி அழைத்தார். என்னை அழைத்தார், என்னை அழைத்தார், தன் Today's mass intentions: Thanksgiving and good health of Lila Mary Victoria, departed souls of her parents and her brother, and especially the court case to be solved soon. And also today, we are gathered here to pray for our beloved Anna, our father Matthew Balan. Today, as he celebrates 6th year priestly ordination anniversary, may God bless him abundantly and give him good health of mind and body. You did not choose me, but I chose you and appointed you that you should go and bear fruit, that your fruit should abide, so that whatever you ask the Father in my name, he may give it to you. Yes, God has chosen him to bear fruit, as he is the first fruit of the Holy Spirit. So he is a father. First you got ordination. So God has blessed him, and God has appointed Bangalore to bear fruit to all the Holy Spirit family members. And as you all know, our beloved father is a hardworking and he is a cheerful person. Always he smiles and always he welcomes with a kind heart, and whoever approaches him, always he gives his smile and he showers God's blessings to all people, all those who come to him. As you all know, our beloved father is here, he's rector of our Holy Spirit Theological House. Today we all are gathered here to pray for him especially, and for his mission and for his ministry. And also let's also pray for his parents especially. They have offered him our society. May God bless his parents and his brothers and sisters and all those relatives and all those who offered him for our society. May God bless them and give them good health of mind and body. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவனுக்காக, இயேசு என்ற அந்த மாபெரும் மீட்பெண் குழந்தைக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த இந்த மாசில்லா குழந்தைகள் அவர்களுடைய ஜெபத்தை இந்த நாளில் சிறப்பாக கேட்போம். தங்களது இன்னுயிரை கொடுத்து இயேசு கிறிஸ்து என்ற பாலன் மீட்பரை அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். எனவே இந்த நாளிலே மாசில்லா குழந்தைகளுக்காக நாம் இந்த வேளையில ஜெபிக்கின்ற வேளையில இந்த உலகத்திலே எத்தனையோ குழந்தைகள் கருவிலே அளிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் அவர்கள் ஏதோ வாழ்க்கையிலே பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் குழந்தை தொழிலுக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள். எனவே இந்த வேளையில இந்த குழந்தைகள் எல்லோரையும் நினைத்து பார்த்து தெய்வ பயமுள்ள குழந்தைகளாக ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த நாளிலே வளர்க்க வேண்டும் என்றும் இந்த நாளிலே
நாம் இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். அதே வேளையிலே கடந்த 6 ஆண்டுகளாக கடவுள் இந்த பாவி என்னையும் தனது குருத்துவ பணிக்காக தேர்ந்தெடுத்து அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து 6 ஆண்டுகள் நிறைவு செய்து இந்த 7வது ஆண்டில இறைவன் மீண்டுமாக இன்னும் அதிகமாய் அவருடைய பணியை செய்ய வேண்டும். உருவாக இன்னும் அவருடைய அழைத்தலுக்கு நான் பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும் என்று இந்த 6 ஆண்டுகளை கொடுத்து 7வது ஆண்டில் இறைவன் அடியெடுத்து வைக்க செய்திருக்கிறார். இந்த நாளில் மிகச் சிறப்பாக இந்த திருப்பலியை எனது பெற்றோர்களுக்காக, எனது சகோதர சகோதரிகளுக்காக நான் மிகச் சிறப்பான விதத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இறைவன் அவர்களை இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அவர்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று என் சிறப்பாக எனது தந்தை அருள் மரிநாயகம், தாய் தஸ்லேரிஸ் மேரி மற்றும் என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக நன்றிப்படியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை குருவாக திருநிலைப்படுத்திய தூய ஆவியானவர், சபை குடும்பம், மிகச் சிறப்பாக எனது அன்பு பாசத்திற்குரிய மேலான தந்தை, அண்ணன், எங்களுடைய அன்பு ஃபவுண்டர் ரெவரண்ட் ஃபாதர் கிறிஸ்துராஜ் அவர்களுடைய நலனுக்காக நன்றியோடு இந்த திருப்பி ஒப்புக் கொடுக்கிறேன். மிகச் சிறப்பான விதத்திலே என்னை திருநிலைப்படுத்திய அன்பு பாசத்திற்குரிய எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு அன்பு ஆயர் நீதிநாதன் அவர்கள், உத்தரவு கொடுத்த எங்களுடைய பேட்ரன் கோவிந்த் ஜோஜி ஆயர் இவர்களுக்காக நான் இதை நன்றி செலுத்தி இவர்களை நான் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த புனிதமிக்க பலியிலே தகுதியான முறையிலே பங்கு பெற தலையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும், வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவன் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள்
இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, என்றென்றும் குருவாக விளங்கும் கிறிஸ்துவின் பணியில் பங்கு பெறவும் திருச்சபையில் தொன்றாற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. உம்முடைய நற்செய்தியை அயரா உறுதியுடனும் சார்ந்த குணத்துடனும் போதிக்கவும் உம்முடைய மறை பொருளை தகுந்தவாறு மக்களுக்கு வழங்கவும் எனக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். First reading, the blood of Jesus cleanses from all sin. A reading from the first letter of St. John, chapter 1, verses from 5 to chapter 2. Beloved, this is the message we have heard from Jesus Christ and proclaim to you, that God is light and in him is no darkness at all. If we say we have fellowship with him while we walk in darkness, we lie and do not practice the truth. But if we walk in the light as he is in the light, we have fellowship with one another. And the blood of Jesus, his Son, cleanses from all sin. If we say we have no sin, we deceive ourselves, and the truth is not in us. If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. If we say we have not sinned, we make him a liar, and his word is not in us. My little children, I am writing these things to you so that you may not sin. But if anyone does sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. He is the propitiation for our sins, and not for us only, but also for the sins of the whole world. The word of the Lord. Thanks be to God. Responsorial Psalm. Our life like a bird has escaped from the snare of the faller. Our life like a bird. Our life like a bird has escaped from the snare of the faller. has escaped from the snares of the fowler. If the Lord had not been on our side when people rose against us, then would they have swallowed us alive when their anger has kindled. Your response, our life like a bird, Like a bird has escaped from the snare of the fowler. Has escaped from the snare of the fowler. Then would the waters have engulfed us, the torrent gone over us, over our head would have swept the raging water. Your response, our life like a bird
our life like a bird has escaped from the snare of the fowler. Indeed, the snare has been broken, and we have escaped. Our help is in the name of the Lord, who made heaven and earth. Your response: our life like a bird. Has escaped from the snare of the fowler. Gospel acclamation. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah. Sing hallelujah. Sing hallelujah to the Lord. We praise you, O God. We acclaim you as Lord. The white-robed army of martyrs praise you. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah. Sing hallelujah. Sing hallelujah to the Lord. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 வசனங்கள் 13 முதல் 18 முடிய. அவர்கள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. யானைகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டிருந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுமுறைக்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, என்னுடைய குருத்துவத்தினுடைய 7வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பமாக இணைந்து இந்த புனித பலியை ஒப்புக் கொடுப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் அளவுக்கு அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்னோடு எனக்காக செய்திருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிப்பதை போல, இருளிலிருந்து ஒளிக்கு உங்களை அழைத்த இறைவனுடைய மகிமைகளை சொல்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய மகிமைகளை, அவருடைய மாட்சிமையை, அவருடைய கிருபையை, அவருடைய கொடையை, இறைவனுக்கு செய்த எல்லா நன்மைகளையும், என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்வதற்காக, அறிவிப்பதற்காக இந்த நாளிலே இறைவன் என்னை குருவாக திருநிலைப்படுத்திய இந்த நாளை நான் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பெற்றோர்கள் தனது முதல் குழந்தையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனது குடும்பத்திலே நான் தான் முதல் குழந்தை. இறை வார்த்தையிலே சொல்வதை போல எந்த ஒரு தலைப்பேரும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும், உரிமையாக கருதப்படும் என்பதை விசுவசித்து இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எனது பெற்றோர், மிக சிறப்பாக எனது தந்தை தனது முதல் மகனை என்றால் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற ஒரு தந்தையாக இறைவன் அவருக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். பல மக்களுக்கு மிக சிறப்பாக பல இந்து சகோதர சகோதரிகளுக்கு
இன்னும் கடவுளை அறியாத மக்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்கின்ற ஒரு மாபெரும் பணியை தந்தைக்கு இறைவன் கொடுத்தார். அந்த இறைவார்த்தையின் ஒளியில அவர் விசுவசித்த, அவர் அறிவித்த அந்த இறைவார்த்தையினுடைய அடிப்படையில எல்லா இறை வார்த்தைகளும் நிறைவேறும்படியாக தன் முதல் குழந்தையை இறைவனுக்கு அவர் அர்ப்பணித்திருக்கிறார். 5 வயதிலேயே எனக்கு இந்த அங்கியை தைத்து, அவராக தைத்து எனக்கு அவர் போட்டு விட்டார். 5 வயதில். இன்னும் எனது இல்லத்திலே அந்த போட்டோ இருக்குது. எங்கள் இல்லத்திற்கு யார் வந்தாலும், நான் நுழைந்தாலும் முதலிலே அவர்கள் பார்க்கக்கூடியது அந்த சிறு வயதிலே என் தந்தை எனக்கு 5 வயதுல அந்த ட்ரெஸ் தச்சு போட்டு விட்ட அந்த போட்டோ தான். அது அப்படி முதல் நுழைவிலேயே அந்த படத்தை என் அப்பா வைத்திருப்பாங்க. எதற்கென்றால் என் மகன் கடவுளுக்கு சொந்தம். நானும் ஒவ்வொரு நாள் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் கடவுளுக்கு சொந்தம் என்பதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு என்னை சிறு வயதிலிருந்தே கடவுளுக்காக ஒரு குருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே அவர்கள் அவருடைய விசுவாசத்தின் வழியாக நான் இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டேன். அவருடைய விசுவாச வாழ்க்கை, அவருடைய ஜெப வாழ்க்கை, அவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கை, இவையெல்லாம் எனக்கு இறைவன் இந்த அழைப்பை நான் உணர்ந்து கொள்வதற்கு, கடவுள் அழைப்பை தாயின் கருவிலே கொடுத்திருக்கிறார், அதை நான் உணர்ந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, ஆம் என்று சொல்வதற்கு முதற் காரணம் எனது பெற்றோர்கள் தான். அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை, அவருடைய ஜெப வாழ்க்கை. சின்ன பிள்ளையில என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதெல்லாம் என் நண்பர்கள் எல்லோரும் என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டேன், ஜெபக்குழு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஜெபக்குழு வா அப்படின்ட்டு. காரணம் 5 வயதிலேயே ஜெபிக்கின்ற ஒரு குழந்தையாக, ஒரு சிறு பையனாகத்தான் என் பெற்றோர், என் தந்தை வளர்த்தார். நான் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே ஒவ்வொரு வீடுகளுக்கும் என்னை அழைத்து சென்று ஜெபிப்பாரு. அப்ப என்னையும் ஜெபிக்க வைப்பார். 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுதான் நான் அரைக்கல் வகுப்பு, 10 நாட்கள் VPS கிளாஸ், இதெல்லாம் எடுப்பதற்கு தந்தை எனக்கு பயிற்சி கொடுத்தார். குருமடத்தில் சேர்வதற்கு முன்பே எல்லா பயிற்சியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஒரு காட்டு கூட்டுக்குவார். அந்த வாரம் முழுவதுமாக ஏதாவது ஒரு நற்செய்தி பகுதியை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அதை ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது எங்க வீட்டுல. அதனால அப்படி நான் குருமடத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே ஒரு குருமடத்தில் என்னென்ன பயிற்சி கொடுக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல 1 மணி நேரம் குடும்ப ஜெபம் நடக்கும். 1 hour ஃபேமிலி ப்ரேயர். தப்பிக்கவே முடியாது. அது எங்க படிக்கிறோமோ இல்லையோ ஜெபத்தில் உட்கார வேண்டும். பைபிள்ல மனப்பாடம் பண்ணணும். பரீட்சையில வந்து பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆகாத பத்தி அப்பா கவலைப்பட மாட்டாரு. இறைவார்த்தையை படிச்சிருக்கோமா, மனப்பாடம் பண்ணியிருக்கிறோமா என்பதுதான் அவருடைய கவலையாக இருக்கும். ஆலயத்துக்கு சென்றிருக்கிறோமா, ஆலயத்திலே ஒரு அப்பொழுது நான் 7, 8ஆம் படிக்கின்ற பொழுதே ஆலயத்துல சாக்ரிஸ்டியன் பணியை நான் செய்திருக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். 8ஆம் வகுப்பு அதுக்காகவே என்னை வந்து ஃபெயில் ஆக்கியிருக்காங்க. அடுத்த வருஷம் சாக்ரிஸ்டியா கோயில் கட்டி கொண்டு இருந்தார்கள். அடுத்த வருஷம் யாரை சாக்ரிஸ்டியா போடுறது என்பது தெரியல. உடனே வந்து ஃபாதர் வழியாக எங்க ஹெட் மாஸ்டர் எங்க அப்பாட்ட வந்து பேசினார். உறவுக்காரர் தான். அவர் அப்பாட்ட பேசினார். அடுத்த வருஷம் யாருமே இல்லை, கோயில் வேற கட்டிக்கிட்டு இருக்கிறோம், தம்பி இன்னொரு வருஷம் 8ஆம் கிளாஸ் போட்டுருவோமா அப்படின்ட்டு ஆண்டவருக்காக நான் 8ஆம் கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட் 2 வருஷம் படித்தேன். பாஸான என்ன ஃபெயில் ஆக்கி. ஸோ அப்படியெல்லாம் கடவுளுடைய அந்த கொடை, கடவுளுடைய அந்த கிருபை, அதெல்லாம் எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமா இருந்தது. அது எல்லாம் கடவுளுடைய திட்டம் தான். ஏனென்றால் அந்த வருஷம் நான் வந்து பாஸ் ஆயிருந்து நான் வேற 9th எங்கேயாவது ஹாஸ்டலுக்கு இருப்பேன். அடுத்த வருடம் தான் எங்களுடைய மறைமாவட்டம், அதாவது சிவகங்கை மறைமாவட்டத்திலே குருமானவர்களை எடுப்பதற்காக அறிவிப்புகள் வந்தது. எனவே அந்த ஒரு வருஷம் 2 வருஷம் 8ஆம் கிளாஸ் படிச்சதுனால தான் இந்த ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார் மறை மாவட்டத்திலே. என்றால் அப்பொழுதுதான் பிரிந்து ஜஸ்ட் 1 வருடங்கள் மறை மாவட்டத்திற்காக 2வது குழுவாக, செகண்ட் குரூப்பாக நாங்கள் போய் சேர்ந்தோம். அப்பொழுது இருந்த எனது பங்கு குரு சூசை மாணிக்கம் தந்தை அவர்கள் தான் என்னை குருமடத்தில் வைத்தார்கள். விண்ணகத்திலே வாழ்கின்ற என் அன்புக்கு பாசத்திற்கு குடும்பத்திற்கு உரிய ஒரு அன்பு ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்கள் தான் என்னை குடும்பத்தில் இணைத்து எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் எனது பிள்ளை அவர் ஒரு காமன் மீட்டிங் வந்தார்னா எந்த பிரச்சனையை பேசணும் அதை பேச மாட்டார். என்னை பார்த்த உடனே என்னை பற்றி, எங்க அப்பாவை பற்றி பேச ஆரம்பிச்சு. மாதிரி நான் என் மகன், என் அப்பாவை அங்க பார்த்தேன், இந்த நச்சேரி பண்ணிட்டு இருந்தாரு, எந்த இடத்துல பார்த்தேன் என்று அப்பாவை பற்றி பேசுறேன்னா, என்னடா பிஷப் வந்தாருன்னா அவர் நம்மளுக்குரிய பிரச்சனையை பேசாம மேத்யூ அப்பாவை பத்தி பேச ஆரம்பிச்சிடறாரு என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆயர் அவருக்கு என் அப்பா அல்லது என் குடும்பம் நான் என்றால் அவ்வளவு ஒரு பிரியம். காரணம் கடவுளுடைய வார்த்தையை
இறை மக்களுக்கு அறிவிக்கிறோம் என்பது ஒன்றே ஒன்றுக்காகத்தான். ஸோ இந்த குறுமடம் எனக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தது. குறுமடம் என்பது பல காரியங்களை கற்றுக் கொடுத்தது. குறுமடத்துல எத்தனையோ விதமான குருக்கள், ரெக்டர்ஸ் மற்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலும் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இறைவனுக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே வேளையில எப்படி வாழக்கூடாது என்பதையும் நான் குருமடத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறேன். பல்வேறு பிரச்சனை வரும்பொழுதுதான் அப்பாட்ட தான் போவேன். என்னப்பா, நான் பார்த்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்பேன். அப்பா எனக்கு அடிக்கடி அதே சொல்லுவாரு. ஆமா, அதாவது ஒரு ஓடுகிற தண்ணியில உயிருள்ள மீன் எதிர்த்து தான் போகும், தண்ணியோடு செத்த மீன் தான் போகும். அப்ப உலகம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீ உயிருள்ள மீனாக உலகத்தை எதிர்த்து, அந்த கரண்டை எதிர்த்து நீ போகணும். அப்ப உலகம் அப்படித்தான். அப்ப இந்த பிரச்சனைகள், நீ இருக்க செமினர்ல இந்த மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்காங்களா, அதை நீ பார்க்காத. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துல உறுதியை பற்றி கொண்டு உயிருள்ள மீனாக எதிர்த்து செல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. குளிக்க போகிறவன் மறுபடியும் அது உள்ள இருக்கிற சேர அள்ளி பூசிட்டு வந்தது மாதிரி இருக்கக்கூடாது. குளிக்க போறோம், ஏன்னா அந்த காலத்துல நாங்க வந்து குளத்துலதான் குளிப்போம். நம்ம ஷவர் வீட்டுல தண்ணிலாம், வீட்டுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய் குளத்துக்குள்ள விழுந்தான் குளிக்கணும். குளத்துக்குள்ள விழுந்து பார்த்தா ரொம்ப ஆழத்துக்கு போனா கீழே சகதி, அந்த களிமண் மண்ணா இருக்கும், களிமண்ணா இருக்கும். நம்ம மேல ஏறி வந்தோம்னா களிமண் வந்து காலில் ஒட்டி இருக்கும். அதை ஏறுவதற்கு முன்பாக அந்த களிமண்லாம் கழுவிட்டு தான் வரணும். அப்படியே வந்தோம்னா களிமண்லாம் காலில் தான் அப்பா சொல்லுவாங்க, குளிக்க போன சேர நீ தலையில பூசிட்டு வந்தது மாதிரி இருக்கக்கூடாது. ஆக நீ சேர்ந்து இருக்கிற, நீ இருக்கிற இடங்கள் சகதியும் உன்னை சுத்தப்படுத்துகிற தண்ணியும் இரண்டும் இருக்கும். நீ எதை எடுத்துக்கிறையோ அதுதான் வாழ்க்கை என்று சொல்லுவார். ஆக நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும். குருக்களிடம் இருந்து அவர்களிடம் இருக்கிற நல்லதை கற்றுக்கொள். குருமானவர்களிடம் இருக்கின்ற நல்லதை கற்றுக்கொள். நீ பார்க்கிற சூழ்நிலை, இருக்கிற சூழ்நிலை போன்றவர்கள் நல்லதை கற்றுக்கொள் என்று அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அவருடைய விசுவாசம் தான். எங்க அம்மாவுடைய ஜபம், நான் குருமடத்துக்கு போன பிறகு எல்லாம் அழுவாங்க. மூத்த பிள்ளை, பிள்ளைய இந்த மாதிரி பேச்சு, சாமியார் பேச்சு. ஏன்னா அம்மாவுடைய பேக்ரவுண்ட் வந்து ஹிந்து. அம்மா வந்து மனம் மாறினவர்கள். அப்பாவை திருமணத்திற்கு முன்பாக அவங்க அம்மா வந்து கன்வெர்ட். அதனால அவங்கள்ட்ட அந்த ஒரு குருவான குருத்துவம் என்றால் என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆண் என்றால் திருமணம் முடிக்க வேண்டும், அந்த ஒரு எண்ணம் தான். ஐயோ பிள்ளை இந்த மாதிரி கூட அனுப்பிட்டாங்க, சாமியார போகுது என்றெல்லாம் வரும்பொழுதெல்லாம் அழுவாங்க. குடும்பத்திலிருந்து வரும்பொழுதெல்லாம். ஆனா அவருடைய ஜபம், அவருடைய உடனிருப்பு, அந்த தாயினுடைய அந்த தியாகம் என்னை குருவாக மாற்றி இருக்கிறது. குரு மரம் என்பது எனக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தது. இறைவன் கற்றுக் கொடுக்க வைத்தார். பல விதமான துன்பங்கள் வழியாக, பிரச்சனைகள் வழியாக. ஒவ்வொரு குருமடத்திலையும் அந்த இறுதி நாட்களிலே, இறுதி ஆண்டிலே எப்பவே பிரச்சனை வரும். நான் வந்து 8th முடிச்சுட்டு 9th போய் என்னுடைய 14வது வயதுல நான் குருமடத்துல போய் நான் சேர்ந்தேன். 13 வருடங்கள் தான் நான் வீட்டுல இருந்தேன். நான் 19 வருடங்கள் குருமடத்துல இருந்தேன். 13 வருடங்கள் தான். ஆக அந்த குருமடம் என்னை மோல்டு பண்ணிச்சு. அதாவது எப்படி ஒரு சிற்பியானவர் ஒரு கல்லை செதுக்கி சிற்பத்தை கொண்டு வர்றார், அதே மாதிரி குருமடம் நல்லவைகள் வழியாகவும் தீமைகள் வழியாகவும் என்னை செதுக்கியது. எனவே இந்த நாளில என்னை வளர்த்தெடுத்த, எனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்கள், குருமட அதிபர்கள், குருமட தந்தையர்கள், என்னோடு படித்த, நான் 9ஆம் வகுப்புல இருந்து குருமடத்தை சேர்ந்து 9th 10th தான் படித்தேன். அப்பொழுதிருந்து படித்த ஒவ்வொரு குரு மாணவர்கள், இப்பொழுது என்னோடு இருக்கிற ஒவ்வொரு அருள் தந்தையர்கள், குருமான நான் நினைத்து நன்றி சொல்கிறேன். உனக்கு ஒவ்வொருவரும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொருமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். எனவே அந்த ஒரு மகிழ்ச்சியை கடவுள் நான் பெறுவதற்கு கொடுத்தேன். ஒவ்வொருவரும் நினைக்கின்ற பொழுது நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். எனவே இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை வளர்த்த, என்னை ஏற்றுக்கொண்ட சிவகங்கை மறை மாவட்டம், அதிலிருந்து நான் பல்வேறு விதமான காரணங்களால் சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை, குருமடத்தினுடைய தவறான ஒரு எண்ணங்கள், தவறான காரியங்கள் எல்லாம் என்னை, அதாவது அப்படியே என்னுடைய சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து நான் வெளியேற ஒரு காரணமாக இருந்தது. கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல, எல்லாம் கடவுளுடைய திட்டம். இந்த ஒரு மாபெரும் ஒரு குருத்துவ அழைப்பினுடைய மகிமையை, மேன்மையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக கடவுளை ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான காரணங்களை செதுக்கினார். 7 வருடங்களாக குருவாக வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தேன். 7 வருடங்கள் ஒரு திருத்தொண்டராக. கடவுள் ஒவ்வொரு முறையிலும் எப்பொழுதுமே நான் ஏதோ நான் குரு லைஃப்ல இருந்து, அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்ற சிந்தனை எப்பொழுது வரவில்லை. என்றால் கடவுள் என்னை ஒரு குருவானவரை விட, கடந்த அந்த 7 ஆண்டுகளும் நான் திருத்தொண்டராக இருந்த 7 ஆண்டு ஒரு குருவானவரை விட மேலாக என்னை பயன்படுத்தினார்.
மேலாக என்னை பயன்படுத்தினார். இந்த குருத்துவம் நிறுத்தப்பட்ட பிறகு நான் டிவைன் ரெட்ரீட் சென்டருக்கு சென்றேன். அங்கு சென்றால் குருக்களுக்கு கண்ணீர்களுக்கு தியானம் கொடுக்கின்ற அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்தினார். ஒவ்வொரு வாரமும் எத்தனையோ விதமான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தியானம் கொடுக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். ஆக நான் குருவாக மாறாவிட்டால் அந்த 7 ஆண்டுகள் ஒரு குரு செய்கின்ற அந்த பணியை விட மேலான பணிகளை செய்வதற்காக கடவுள் என்னை தயாரித்தார். கடவுளுடைய தயாரிப்பு தான். இறுதியில இறைவனுடைய அந்த மேலான கிருபை மீண்டுமாக விண்ணகத்திலே வாழ்கின்ற அன்பு ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த ஒரு போன் காலுக்காக எனது அன்பு தந்தை ஃபாதர் கிறிஸ்துராஜ் அவர்கள் இந்த சபை தூயாவின் சபையிலே என்னை ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்பாக நான் 4 காங்கிரிகேஷன்ல இருந்தேன். கடவுள் இந்த ஒரு சபைக்காக, இந்த தூயாவினுடைய சபைக்காக, ஏன்னா பேசிக்கலி எங்களுடைய குடும்பம் நாங்கள் எல்லோரும் பேசிக்கலி கரிஸ்மேட்டிக் ஒரு பீப்புள் தானே. என்னுடைய பிரீச்சிங் எல்லாமே அந்த கரிஸ்மேட்டிக் தான் அப்பவே இருக்கும். இந்த சபையில் சேர்ப்பாக நான் குடும்பத்திலே இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கும். கடவுள் அதற்காக கரெக்டாக தேர்ந்தெடுத்து இத்தனை ஆண்டுகளாக என்னை தயார்படுத்தினார். எனவே அதற்கு நன்றி சொல்லி என்னை ஏற்றுக்கொண்ட, என் மீது நம்பிக்கை வைத்து எனது ஃபவுண்டர் ஃபாதர் ஏற்றுக்கொண்டார். என்னை நிச்சயமாக நான் ஒரு நல்ல குருவாக இருப்பேன் என்பது என்ற நம்பிக்கை என் மீது வைத்திருந்தார். 3.5 ஆண்டுகளாக அங்கு கூட நான் காத்திருந்தேன். 3.5 ஆண்டுகளாக நான் காத்திருந்தேன் குருவாக வேண்டும் என்பதற்காக. கடவுள் இந்த மாபெரும் பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார். பாவியான எதையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இந்த மாபெரும் பணியை அவருடைய கிருபையால் நான் பெற்றிருக்கிறேன். அவர் இரக்கத்தால் பெற்றிருக்கிறேன். நான் ஒன்றுமில்லை, அவர்தான், எல்லாம் அவர்தான். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பராமரிப்பு. It is all His love, mercy, forgiveness and providence. I am nothing. சென்னை சேர்ந்த பொழுது எனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. எனக்கு எந்த ஒரு டேலண்ட்ஸுமே எதுவுமே எனக்கு இல்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் கொஞ்சம் ஏதோ பாடுதல், ஜெபிப்பு. எனக்கு கேட்பாங்க, எல்லாம் உங்க டேலண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் எந்திரிச்சு நிற்பேன். உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. எனக்கு நான் நல்லா வரைவேன், நல்லா விளையாடுவேன், நல்லா ஓடுவேன், நான் அதை பண்ணுவேன், நல்லா பேசுவேன், பலவிதமான டேலண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன் டேன் வரும் என்கிட்ட கேட்பாங்க, மேத்யூ உனக்கு என்ன தெரியும், உன்னுடைய டேலண்ட்ஸ் என்ன? நான் சொல்லி வச்சுருவேன், எனக்கு ஜெபிக்க தெரியும். எல்லாம் சிரிப்பாங்க. எனக்கு அப்படிதான் சொல்லுவேன், எனக்கு ஜெபிக்க தெரியும், கொஞ்சம் பாடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பிரதர்ஸும் சிரிப்பாங்க. ஃபாதர் கூட சிரிப்பாரு. சரி வெளிலப்பா வேற என்னப்பா டேலண்ட்ஸ்? எனக்கு டேலண்ட், தெரிந்த டேலண்ட் எனக்கு அது ஒண்ணுதான். எனக்கு தெரிந்தது ஜெபிக்க தெரியும். ஏன்னா என் தந்தை ஒரு ஜெபிக்கின்ற ஒரு மகனாகத்தான் என்னை வளர்த்தார். ஜெபிக்கின்ற மகனாகத்தான் வளர்த்தார். நான் சொன்னேன் ஜெபிக்க மட்டும்தான் தெரியும். நான் கடவுள் என்னை நாட்கள் போக போக எத்தனையோ விதமான டேலண்ட்ஸை கொடுத்தாரு. என்னை எல்லோரும் தேடி வரக்கூடிய அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். ஒரு ஃபங்க்ஷன்னா நான் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை நடத்த முடியாது. அந்த அளவுக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உயர்த்தினார். அதாவது நான் நடனம் ஆடுவதாக இருந்தாலும் சரி, அதாவது பாடல்கள் எழுதுவதாக, இசையமைப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நிச்சயமாக நம்மகிட்ட தான் வரணும். அதே மாதிரி விளையாட்டுகள், சம்பந்தமே இல்லாத விளையாட்டுகள், நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் குடும்பத்துல பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்குதோ என்னை தவிர்க்க முடியாது. அவங்க பாஸ்கெட் பால் அப்படின்னா ரொம்ப உயரமானவங்க தான் விளையாடுவாங்க என்ற ஒரு சிந்தனையை கடவுள் மனிதனிடமிருந்து என் வழியாக உடைக்க வைத்தார். ரொம்ப அப்படி இந்த பரவாயில்ல, எல்லாம் என் மேல டார்கெட் பண்ணுவாங்க. ஆமா, எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபுட்பால் எல்லா விதமான காரியங்களையும் கடவுள் கற்றுக் கொடுக்க வைத்தார். அவர் கற்றுக் கொடுத்தார், என்னை உயர்த்தினார். எல்லாம் அவருடைய கிருபை. நான் ஒன்றுமில்லை என்று நினைத்த பொழுது அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். அதான் கடவுளுடைய கிருபை. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு இந்த சபையில இடம் கொடுத்த எனது அன்பு தந்தை, வாசத்திற்குரிய கிறிஸ்துராஜ் ஃபவுண்டர் அவர்களை இதை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் என்னோடு இருந்திருக்க நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதே போல எனக்கு குருப்பட்டம் கொடுப்பதற்கு உடனே அதற்காக காத்திருந்ததை போல எனது வாசத்திற்குரிய எங்கள் குடும்பத்தினுடைய அன்பு தகப்பன் எங்களுடைய ஆன்மீக குரு, ஒரு ஆயர் நீதிநாதன் அவர்கள் என்னுடைய குருப்பட்டம் கொடுக்க வேண்டும் என்ற உடனேயே, அதுக்குதானப்பா காத்திருக்கிறேன், வாவா அப்படின்ட்டு, உனக்கு என்னைக்கு வேணும், எப்ப வேணும் என்று போன்ல நான் தொலைபேசி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். போனிலே உனக்கு எப்ப வேணும், என்ன வேணும், அந்த என்ன குருப்பட்டம் வேணுமா என்று ஒரு ஆச்சரியப்படுது. உங்க ஃபவுண்டர் ஆச்சரியப்பட்டார், என்னப்பா போன்லயே முடிச்சிட்டீங்க, அவ்வளவு ரொம்ப க்ளோஸா என்று. அந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு அவருடைய செலவுல எனக்கு அச்சிரபாக்கம் இந்த சென்னையில
மலைமலை மாதா என்ற மாபெரும் திருத்தலத்துல அங்கு அவர் அவருடைய செலவுல எல்லாம் ஒரு பைசா எங்கிட்ட வாங்கல. 100 பேர் எங்க வீட்டுல இருந்து வந்தாங்க. எங்களுடைய குடும்பத்துக்கு ஊருக்கு வந்து 100 பேருக்கும் காலை உணவு, மதிய உணவு, அங்க வந்த காருக்கு கூட ஒரு நாமும் 30,000 கொடுத்து அனுப்பி வைத்தார். ஒரு செலவு இல்லாமல் அவ்வையாக மாபெரும் திருத்தலத்துல தந்தை தாஸ் அப்படின்னு இருந்தாங்க. அவங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அந்த ஒரு அபிஷேகத்தை இறைவன் கொடுத்தார். நிறமாக ஒரு மாபெரும் பணியை இந்த நாளிலே கடவுள் ஒப்படைத்திருக்கிறார். நான் வேண்டிக் கொண்டதுக்கு ஏற்ப அன்னையுடைய திருத்தலத்திலே யாருக்கும் ஒரு கிடைக்காத வாய்ப்பாகத்தான் நான் நினைக்கிறேன். எங்கிருந்தோ ஒரு சபையினுடைய ஒரு குருவாக இந்த பெங்களூருக்கு வந்து 4 வருடங்கள் இங்க இருக்கிற குருவானவர்களுக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. பாரிஸ் மட்டும்தான் ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு அசிஸ்டன்ட் 4 வருடங்கள் கடவுள் அவருடைய கிருபை. 1 வருடம் 2 வருடங்களாக பிஷப் பெர்னார்ட் மோரிஸ் என்னை ஏற்றுக்கொண்டார். நன்றி செலுத்திய ஃபாதர் ஜான் ரோஸ். அவர் கடவுளுடைய திட்டம் 2 வருடங்கள் என்பதை 3 வருடங்களாக கடவுள் மாற்றினார். 4வது வருடங்களாக இறைவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதெல்லாம் தயாரிப்புக்காக அந்த 4 வருடங்களுடைய 3வது வருடம் ஆயரை கேட்டுக்கொண்டார். அதனால்தான் நான் அன்னையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் அதற்காகத்தான் வச்சிருந்தாங்க. ஏனென்றால் எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து 2 வருஷம் முடிஞ்சோன்னு எங்க ஃபாதர் எனக்கு அப்பாயின்மெண்ட் அனுப்பி அங்க ஹைதராபாத்ல உள்ள சென்டருக்கு எனக்கு வந்து ரெக்டரா அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் தாய் அன்னையை சந்திப்பதற்காக இந்த ஒரு அபிஷேகத்தை இந்த சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் மீண்டுமாக அன்னை வழியாக அப்படியாக நிப்பாட்டி வச்சாரு. அடுத்து 3வது ஆண்டும் மறுபடியும் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபாதர் கொடுத்து வந்துருங்கப்பா, கிளம்பி வந்துருங்கப்பா என்றார். ஆனால் இந்த காரியம் கடவுளுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மீண்டுமாக அன்னையுடைய அந்த திருத்தலத்திலே வைத்து அன்னை வழியாகத்தான் நான் இந்த தாயிடமிருந்து என் அன்பு தாய் மேரி விக்டோரியா, விண்ணகத்திலே வாழ்கின்ற அவருடைய தாய் சுசிலம்மா மற்றும் அவருடைய கணவர் அம்மாவுடைய அப்பா, அவருடைய தம்பி எல்லோருக்கும் நன்றி சொல்லி நினைத்து பார்க்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அம்மாவுடைய அன்பிற்காக, அவர் கொடுத்த இந்த தியாகத்திற்காக. குருத்துவ வாழ்க்கை என்பது தியாகம் என்று சொல்லுவோம். ஆனால் தாய் செய்திருக்கிற தியாகம் இன்னும் அதை விட மேலானது. ஒவ்வொரு பெற்றோரும் செய்திருக்கிற தியாகம் என்பது இன்னும் மேலானது. எனவே நான் எல்லோரையும் நினைத்து நன்றி சொல்கிறேன். அம்மாவிற்கு என்னுடைய நன்றிகளை வார்த்தையால் சொல்ல முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திருப்பலி, உங்களுடைய ஜெபத்தையும் தான் எங்களுடைய நன்றியாக ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய அன்பு இந்த இடத்துல எனது பணியை இன்னும் கடவுளுக்கு பிரமாணிக்க முறையில செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக கடவுள் கொடுத்திருக்கிறார். மாபெரும் பணியை இறைவன் ஒப்படைத்திருக்கிறார். என்னை நம்பி அல்ல, அவருடைய இரக்கத்தை நம்பி நான் இருக்கிறேன். என்னை நம்பி அல்ல, அவருடைய அந்த பரிந்துரையை, அவருடைய பராமரிப்பு. I am here just because of God's providence. It is He provides everything என்ற நம்பிக்கையில இந்த சபையை, இந்த குறுமடத்தை நடத்துகின்ற ஒரு மாபெரும் பணியை கொடுத்திருக்கிற என்னோடு இணைந்து ஒரு அன்பு தம்பியாக, கடின உழைப்பாளராக, எதை கொடுத்தாலும் நல்ல முறையில் செய்கின்ற என் சகோதரன் பீட்டர். இறைவன் இந்த நாளிலே இந்த சூழ்நிலையிலே ஒரு சரியான ஒரு நபரை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே நான் தம்பிக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் இன்னும் 5 பிள்ளைகளுக்காக நாங்கள் பணி செய்வதற்காக உண்மையான ஒரு பணியாளராக இந்த நாளிலே நாங்கள் உணர்கிறோம். குரு என்றால் ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படியோ வாழ்வது என்பதை ஆனந்தமான ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்பதையெல்லாம் அடியோடு மறந்து குருவானவர் என்றால் ஒரு பணி செய்வது, ஜஸ்டிஸ் சர்வீஸ் என்பதை கடவுள் இந்த ஒரு ஹவுஸ் மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் பல நேரங்களில் நான் ஃபாதர்ஸ் சொல்லுவேன், எனக்கு குருவான முதல் ஆண்டிலே எவ்வளவோ விதமான எண்ணங்கள், எவ்வளவு விதமான ஆசைகள். ஏன்னா தம்பியோடு குருவாக திருநிலைப்படுத்த எல்லாம் நல்ல நல்ல இடங்கள்ல, நல்ல நல்ல விதத்திலே, நல்ல லக்ஸூரியஸ் லைஃப்லாம், அதாவது குறிப்பிட்ட இதிலே வாழ்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு குருவான உடனே அந்த ஒரு ஆசைகள், அந்த ஒரு இது எல்லாருக்கும் இருக்கும். அந்த குருவான முதல் ஆண்டிலேயே இந்த ஒரு தியாகத்தை இந்த வருடங்கள் எனக்காக, இந்த சபைக்காக தம்பி பீட்டர் செய்திருக்கிறார். ஒரே ஒரு குருவாக இருந்தாலும் ஒரே ஒரு ரூமுக்குள்ள இருவர் தங்குவது, இருக்கின்ற வசதிகளை பயன்படுத்திக் கொள்வது, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு உள்ளம். அல்லது நான் ஒரு குரு எனக்கு இப்படி இல்லை அப்படி இல்லை என்பதெல்லாம் இல்லை. எல்லா விதமான சூழ்நிலையும் என்னோடு ஒத்துழைப்பதால் நான் கடவுளுடைய பணியை செய்வதற்கு ஒரு உறுதுணையாக கடவுள் கொடுத்திருக்கேன். எனவே இந்த நாளிலே
மிக சிறப்பாக இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற வேலையில என் பெற்றோருக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு ஆயர்கள், என்னை தெளிவுபடுத்தின ஆயர் மற்றும் எனது சபை, எனது அருட்தந்தை கிறிஸ்துராஜ், எனது சகோதர குருக்கள், என் சபையைச் சேர்ந்த ஒவ்வொரு குருமானவர்கள், இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொரு எனது அன்பு தம்பிகள், எனது பிள்ளைகள் வருவதற்காக நான் எடுத்து ஜெபிக்க, இன்னும் சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியில பங்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு நன்றியையும் எனது ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்ப உணர்விலே இந்த திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜெபிப்பதற்காக, எனக்காக என் மீது அன்பு வைத்துள்ள ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவனுடைய இந்த பணியை, இந்த குருத்துவத்தை நான் அவருக்கு உகந்த முறையில வாழ, அவர் எனக்கென என் வழியாக வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிந்து கொள்ள, ஆவியானுடைய அபிஷேகத்தினால் இன்னுமாக கடவுளுடைய அந்த பணியை செய்யக்கூடிய அருளையும் ஆற்றலையும் உடல் நலத்தை எனக்கல்ல எங்கள் பெற்றோருக்கு நிறைவாக கொடுக்க முடியாது. இந்த வேலையை ஜெபிங்க. இறைவன் இந்த நாளிலே உங்களையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. உங்களுடைய ஜபம், உங்களுடைய தியாகம் மிக சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தூய ஆவியானவருடைய இந்த சபையை, இந்த இல்லத்தை தாங்குகிற தூய ஆவியானவர் சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த நாளிலே என் சிறப்பான ஜெபத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த நாளிலே இறைவன் ஒவ்வொரு நிறைவை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது நான், என்ன கொடுப்பது? மலரை படைத்த மலரைக்கு மலரை கொடுப்பதா? மலரை படைத்த மலரைக்கு மலரை கொடுப்பதா? கனியை படைத்த கண்மணிக்கு கனியை கொடுப்பதா? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது நான், என்ன கொடுப்பது? சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான புனித பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, எங்கள் பணியின் வளர்ச்சிக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை ஏற்றலும். இதன் ஆற்றலால் தகுதியற்ற அடியேனுக்கு நீர் அளித்த பணியை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நான் நிறைவேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக மாட்சிக்குரிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்படத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்றவை அனைத்தையும் தூக்கிவிடவும் படைப்புகள் அனைத்தையும் நிறைவு செய்யவும் தவறிய மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைக்கவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது.
ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுறுத்தலும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க ஒரு திருமணம் ஏற்றுக்கொண்டோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். மிக சிறப்பாக இன்ற நாளில் எங்கள் அன்பு அண்ணன் தந்தை மேத்யூ பாலன் அவர்கள் 7ஆம் ஆண்டு குருத்துவ நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பு ஆண்டவரே, நீதாமே அவரை ஆசீர்வதித்து அவர் போகும்போதும் வரும்போதும் நீதாமே ஒரு ஆவியை பொழிந்து அவர் செய்கின்ற பணி நிறைவு ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை. அவருக்கு நல்ல உடல் கொடுத்தலும் ஆண்டவரை. அவர் பெற்றோரை ஆசீர்வதியும், அவர்களுக்கு உடல் உள்ள சொத்தை கொடுத்தவர்களும். இறைவனின் கணித்தையான மாட்சி மிக்க மரியாள், யோசேப்பு, அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவரை இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையான தொலைமை கொண்டு ஒரு திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தெத்தும் வருமல்ல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்ந்துள்ளோம். கிறிஸ்தின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லி உலகின் ஒளியே, உண்மையின் விளக்கே, உயிரினில் கலந்திடவா. மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புயர் செய்திடவா. இயேசு பாலனே, இதயம் வாருமே, மனிதம் நாளும் புனிதம் காணும் மகிழ்வை அளித்திடவா. உலகின் ஒளியே, உண்மையின் விளக்கே, உயிரினில் கலந்திடவா. மன்னக வாழும் மனிதரின் வாழ்வின் மாண்புயர் செய்திடவா. So now Christ, sanctify me, body of Christ, save me, bread of Christ, sinner breathe me, water from the side of Christ, wash me, passion of Christ, strengthen me, O Jesus, hear me, within your most hide me, suffer me not to be separated from you, from the maddening me, repent me, at the hour of my death call me, and I will come to you, that with your saints I may praise you for all eternity. Amen. திரு கிண்ணத்தை ஏந்தி நாம் இறைவுகள் கூறுகிறோம். அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்தல் என்றோம். நாம் அப்பத்தை பிற்கிறோம். அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்தல் என்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரன்பு மிக்க இறைவா, என் குருத்துவ திருநிலை பாட்டு ஆண்டு நிறைவு நாளில் விசுவாசத்தின் மறைபொருளாகிய இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இத்திருப்பலியிலே நான் நிறைவேற்றியதை என் வாழ்வில் வாழ்ந்து காட்ட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு என்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் பராமரிப்பிலும் அன்னையின் ஆசிரோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் ஏற்றம் பாரியமை பாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றல் வாகையமை பாரும். வானோர்தம் அரசே தாயே எம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஏனோ வென்றமை நீ தள்ளாமல் எக்கால துணை தருளும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றல் பாயமை பாரும். My dear brothers and sisters in Christ Jesus, today as we celebrate 7th year priestly ordination day of our beloved Anna, Father Matthew Bolan, so we are all glad to celebrate his priestly ordination day. So we are here to pray for him especially. So now let us sing the hymn, There Shall Be Showers of Blessing. There shall be showers of blessing. This is the promise of God. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessings, showers of blessings beneath. Mercy drops from the shore falling, but for the showers we plead. There shall be showers of blessing, sent from the songs of Lord. Grant to us now your refreshing, come and the union thy womb. Showers of blessings, showers of blessings beneath. Mercy drops from the shore falling, but for the showers we plead. But for the showers we plead. Congratulations to you. Congratulations. Heavenly Father, we thank you, Lord Jesus, as today our Father celebrates his priestly ordination day. Lord, bless him abundantly. Fulfill all his undertakings, fulfill all his plans and all his intentions, Lord Jesus, as he is doing your service, your work, your will, Lord Jesus. Fulfill all his intentions and fulfill him with all the gifts of the fruits of the Holy Spirit, Lord Jesus. Bless him abundantly. Bless all his plans. Bless all his family members as they offered they sent to our society. May they be blessed by you, Lord Jesus. Also bless him, Lord, wherever he goes, whatever he does, that he may bring glory to all the people wherever he meets, that he may bring glory, may give Christ to people, Lord Jesus. Bless him abundantly and give him good health of mind and body. And make this prayer in the mighty name of Jesus, our Lord. Amen. Wish you happy ordination day.
Thank you so much. Congratulations to you. Congratulations to you. Congratulations to you, dear Father. Congratulations to you. Good God bless you. May the good God bless you. May the good God bless you, dear Father. Congratulations to you. Thank you so much. Thank you. Share. Thank you, Master. Thank you so much. Thank you. Continue our work. The house I have given for the intention. Please continue further. Thank you. This is